டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சிக்கன் நகட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம், அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கோலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் சிக்கனில் ஒரு நகட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் சோயா சங்கில் நான் இப்போ ஒரு நகட்ஸ் செய்ய போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக அதே மாதிரி சிக்கன் டேஸ்ட்லேயே செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கப், அதாவது சின்ன கப்புக்கு 2 கப் அளவுக்கு சோயா சங்க் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்ல சுடு தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அப்போதான் இது நல்ல ஊறும். கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இதில் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடி பொடியாக நசுக்கி வச்சிடணும். இப்போ ஊற வச்ச சோயா சங்கை நம்ம இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா கை வச்சு புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ புளிஞ்சு வச்ச சோயா சங்கை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா சாஃப்டாக அடிச்சிட்டோம். நம்ம இதில் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். நறுக்கி வச்ச மல்லிக்கீரை, இதுக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம்லாம் நம்ம போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த கிழங்கு நசுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம இப்போ போட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். நம்ம இதை எந்த சைஸில் வேணாலும் உருட்டி எடுக்கலாம். நான் இந்த மாதிரி நகட்ஸ் மாதிரியே உருட்டி எடுத்துருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கலாம், எந்த விதத்துலையும் எடுக்கலாம். இப்படி எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம செட் பண்ணிவிடுவோம்.
இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கோம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி பொடி ஆக்கிக்கோங்க. இது கிடைக்கலன்னா பிரெட் க்ரம்ஸ் வச்சு அதை பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து பொடி பொடியாக நம்ம தூள் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை நகட்ஸ், இதை அதில் போட்டு பெரட்டி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இப்போ அடுப்பு பற்றியாச்சு, எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம இந்த நகட்ஸ் எல்லாம் சோயா நகட்ஸ் எல்லாம் வந்து போட போகிறோம். ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம். டீ கொஞ்சம் கரெக்டான இதில் வைங்க, ஹெவியாக வைக்க வேணாம். பாருங்க அழகா வந்திருக்கு. நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க நல்ல ப்ரௌன் கலர்ல நல்ல அழகா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நான் எல்லாமே செய்து முடிச்சிட்டேன். இதை இனிமேல் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்தலாம். காலையில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸு பாக்ஸில் வந்து வச்சு கொடுக்கணுனாலும் இதை வந்து நம்ம செய்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை செய்து பாருங்கள். இது இப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ இதை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சிக்கன் நகட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம், அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டு வாசனை, மல்லிகீரை வாசனை, அந்த மசாலா ஸ்பைசி ஐட்டத்தோட வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், உள்ள நல்லா வெந்திருக்கு. உள்ள ஒரு நல்லா வெந்திருக்கு. வெளிப்பக்கம் பாருங்க ப்ரௌன் கலர். அது தொட்டு சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவிடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இன்னையோட வீடியோ முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.